தடவை பதியாத கடல் தீவு அவள்தானே, அதன் வாசனை மணலில் பூச்செடியாக நினைத்தேன். கேட்டதுமே மறக்காத மெல்லிசையும் அவள்தானே, அதன் காதல் பூ காதல் ஒன்றே மிக உயர்ந்தது, அதை வானம் அண்ணாந்து பார்க்கும். Hey guys, Assalamu alaikum and welcome back to Mushara's vlogs. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ திரும்ப ஒரு டே இன் மை லைஃப் vlogோட வந்திருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. ஸோ நீங்கள் இப்போ சண்டே vlog தான் பார்க்க போகிறீங்க. பட் சாட்டர்டேலேருந்தே எடுக்கலான்னு தான் நினச்சேன். பட் அலுப்பு, அதனால சண்டேலேருந்து எடுத்தேன் நான். ஏன்னா சாட்டர்டே நைட் நாங்கள் ஷட்டில்லாம் விளையாட போவோம். ஸோ அதெல்லாம் உங்ககிட்ட காட்டலாமே அப்படின்னு யோசித்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து எடுக்கிற மூடு இல்லை. அதோட சண்டே மார்னிங்லேருந்தே நான் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். சண்டே கொஞ்சம் ஏர்லியாகவே எந்திரிச்சிட்டேன். ருசைனா மட்டும் தூங்கிட்டு இருந்தா. எந்திரிச்சு கொஞ்சம் வேலைலாம் இருந்தது. பிகாஸ் கசின்ஸ் வந்து வீட்டுக்கு வராங்க. லஞ்சுக்கு இன்வைட் பண்ணியிருந்தோம். வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு, வீடை க்ளீன் பண்ணுறதுனா என் பிள்ளை வந்து அங்கங்கே திங்ஸ்லாம் போட்டு வச்சுருப்பா. ஸோ அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு துணியெல்லாம் மடித்து வச்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அந்த மாதிரி வேலையெல்லாம் முடித்தேன். என்னடா சண்டேன்னு சொல்கிறீங்க, ஹஸ்பண்டை காணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாங்க, என் ஹஸ்பண்ட் ஒர்க்குக்கு போயிருந்தாங்க. லைக் லஞ்சுக்கெலாம் வந்துடுவேன்னு சொல்லிட்டு தான் போனாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி லஞ்சுக்கு அவங்களால வர முடியல. நைட்டு 7 o'clock தான் வந்தாங்க. ஸோ மொதல் நாள் சாட்டர்டே போயிட்டு வந்த க்ரோசரி திங்ஸ்லாம் இருந்துச்சு. ஸோ திங்ஸ் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு நம்ம முட்டையும் பார்த்திங்கன்னா முட்டை ட்ரேயில் வந்து எடுத்து வச்சிட்ருந்தேன். எப்போதுமே நம்ம லஞ்சுக்கு வந்து கோழி கறி இந்த மாதிரி தானே செய்வோம். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா 6 days ஹாலிடேஸ் வந்திருந்தப்போ, ஈத் ஹாலிடேஸ் நாங்கள் நண்டு இறால்லாம் வாங்கியிருந்தோம். நீங்கள் லாஸ்ட் ஈத் vlogலேயே பார்த்துருப்பீங்க. ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிறையாவே இருந்தது. அதனால நண்டானம் பண்ணி இறால் பரட்டி ரசம் வச்சு முட்டை பொரிச்சு மாம்பழம் வச்சுக்கலாம் அப்படிங்கிற ஐடியாவில் இருந்தேன். ஸோ க்ரோசரி நம்ம காய்கறி எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு, முட்டையெல்லாம் அடுக்கி வச்சாச்சு. அப்புறம் ஃப்ரிட்ஜில் வைக்கிறப்ப கொஞ்சம் லைட்டாக தொடச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் திங்ஸ் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு இருந்தேன். சம்மர் நல்லா பட்டையை கிளப்ப ஆரம்பிச்சிருச்சு. ஊர்லேயும் அப்படி தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இன்னுமே கொஞ்சம் ஜாஸ்தியாக வரும்னு சொல்கிறாங்க. ஸோ நிறைய தண்ணி குடிங்க. முக்கியமாக எனக்கு நானே சொல்லிக்கணும். பிகாஸ் நானுமே பெருசாக தண்ணியே குடிக்க மாட்டேன். ஸோ எஸ், என்னோட சேர்ந்து நீங்களும் நிறையா தண்ணி குடித்து இந்த சம்மரை ஹைட்ரேட்டட் ஆக்குவோம். ஸோ வெஜ்ஜீஸ்லாம் பார்த்திங்கன்னா இந்த தடவை அவகேடோ வந்துட்டு ஆஃபரில் போட்டிருந்தான் நெஸ்டோவில் 10 dirhams அந்த மாதிரி. ஸோ இதுதான்டா சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவகேடோ வந்து எடுத்திருந்தேன். அண்ட் பழுத்த பழமாகவும் இருந்தது. மார்னிங் என்னோடய ஹஸ்பண்ட் வேலைக்கு போகிறப்பே பார்த்திங்கன்னா நான் நண்டு இறாலெல்லாம் எடுத்து போட்டுட்டேன் தண்ணியில். அதுக்கப்புறம் கொஞ்சமாக வெசல்ஸ் இருந்துச்சு, அதை மட்டும் வாஷ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ குக்கிங் ஒர்க்ஸ்லாம் ஆரம்பிச்சிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 12 o'clock கிட்டக்க தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ நண்டு ஃபஸ்ட்டு செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காய்கறி வெட்டிகிட்டு இருந்தேன். ஆல்ரெடி ஹீட்டில் நண்டு இறாலெல்லாம் இன்னும் ஹீட்டில் அப்படின்னு யோசிப்பீங்க. பட் வந்து எப்போதுமே கறி கோழி இது தான் நம்ம சாப்பிட்றோம். ஸோ நம்மளுக்கே ஒரு கிரேவிங்ஸ் வரும்ல, இறால் நண்டெல்லாம் சாப்பிட்ணுன்னு. அந்த ஒரு கிரேவிங்ஸ்னால தான் ஈத் ஹாலிடேஸில் பார்த்திங்கன்னா நண்டு இறாலெல்லாம் நாங்கள் வாங்கினோம். பட் அந்த ஈத் ஹாலிடேஸில் வேறு பிளான்ஸு அவுட்டிங் அப்படின்னு போனதுனால எங்களால் வீட்டில் சமைக்க முடியல அதிகமாக.
என்னோட கமெண்ட் செக்ஷன் படித்தாலே எனக்கு பயங்கர ஹாப்பியாக இருக்கும். பிகாஸ் எல்லாமே பாசிட்டிவாக தான் கொடுக்குறீங்க. அதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். உங்களோட கமெண்ட்ஸ் பார்த்து தான் நான் வந்து பூஸ்ட் அப்பே ஆகுவேன். சம்டைம்ஸ் வந்து வீடியோவே போட வேணாம், அலுப்பாக இருக்குது அப்படின்னு யோசிப்பேன். பட் இந்த மாதிரி கமெண்ட்ஸ் வரப்போ டபால்னு எந்திரிச்சு அடுத்த வீடியோக்கு ஷூட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு களத்தில் இறங்கிடுவேன். பூஸ்ட் அப் பண்ணுற மாதிரி கமெண்ட்ஸ் போடுறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். பெர்னாக்கு பயங்கரமாக உழைச்சிச்சு என்னோட மிக்ஸி. அன்ஃபார்ச்சுனேட்லி என்ன ஆச்சுன்னா கொஞ்ச நாள் அது பிளேடு வேலை செய்யாமல் போயிடுச்சு. அதனால நான் நியூ மிக்ஸி வாங்குற மாதிரி இருந்தது. அதோட பார்த்திங்கன்னா இப்போ தான் ஒரு ரீசெண்டாக ஒரு 2-3 டேஸ்க்கு பிஃபோர் வாங்கியிருந்தேன். பட் அந்த பழைய மிக்ஸி நியூட்ரி ப்ரோ அது பயங்கர சூப்பரான மிக்ஸி. சல்லுன்னு அரைச்சிரும் பட்டு போல் எல்லாத்தையுமே. ஸோ அதை வந்து வீணாக்காமல் கடையில் கொடுத்து சரி பண்ணணும்னு நினச்சிட்ருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு நண்டானத்துக்கு தான் வெங்காயம் தக்காளிலாம் அரைஞ்சிக்கிட்டு இருந்தேன். ஸோ ஒரு கடாயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் நிறையாவே எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். கொஞ்சமாக நல்லெண்ணெயும் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ அப்புறம் என்னோடய நண்டான வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கொஞ்சமாக வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் நல்லா எண்ணெயில் போட்டு நல்லா பச்சை வாசம் போகிற வரையும் வதக்கிக்கிட்டேன். அண்ட் என்னோடய கமெண்ட் செக்ஷனில் கொஞ்சம் பேர் வந்து என்னோடய ஸ்கின் கேர் ரொட்டீன்லாம் கேட்டுட்ருக்கீங்க. நான் மோஸ்ட்டாக ஸ்கின் கேருன்னு சொல்லிட்டு நான் வந்து இப்போலாம் ஸ்கின்க்கு வந்து அட்டென்ஷனே கொடுக்குறதில்ல. பட் வந்து குளிச்சுட்டு வரப்போ நான் என்னோடய ஃபேஸ்க்கு கண்டிப்பாக மாய்ஸ்சரைசர் அண்ட் லிப் பாம் மட்டும் நான் எப்போதுமே யூஸ் பண்ணுவேன். மற்றபடி ரொம்ப ரேராக ஏதாவது ஒரு ஒகேஷன் இப்போ ஈத் வந்ததுனால நான் கொஞ்சமாக ஃபேஸ் பேக் அப்புறம் கொஞ்சம் பீல் ஆஃப் மாஸ்க்கு அதெல்லாம் போட்டிருந்தேன். ஸோ அதெல்லாம் எப்போயாவது தான் பண்ணுறது. ஸோ அது பார்த்திங்கன்னா நான் ஹிமாலயா தான் யூஸ் பண்ணுறேன். பாட்டு வச்சுக்கிட்டு தான் நான் வந்து சமைச்சிக்கிட்டு இருந்தேன். கொஞ்சம் சீக்கிரம் வேலை முடியும்னு என் மவன் அழகாக எழுந்திரிச்சு மேடம் டான்ஸு ஸ்டெப்பு போட்டுட்டு இருந்தாங்க. எனக்கு ஒரே சிரிப்பாக தாங்கலை. இந்த ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா நல்லா வாய் வந்துருச்சு, நல்ல ஆக்ஷன், நல்ல கிண்டல் எல்லாமே ஸ்டார்ட் ஆகிடுச்சி. ஒன்றொன்றுத்தையும் பார்த்து சில நேரத்தில் நம்மளே அறியாமல் நம்ம ரசிச்சுக்கிட்டு இருக்கோம். நம்ம பிள்ளை தானே, வேறு பிள்ளையாக இருந்தால் நம்மளுக்கு கோவம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம பிள்ளைங்க நம்மளே கிண்டல் பண்ணுறப்போ நம்மளுக்கு வந்து சிரிப்பு தான் வருது. என்னோடய கமெண்ட் செக்ஷனில் பார்த்த அன்றைக்கி அக்கா ஓன் வாய்ஸில் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. நான் என்னோடய ஓன் வாய்ஸில் தான் போட்டுட்ருக்கேன். என்ன ஆகுதுன்னா செட்டிங்ஸில் நீங்கள் போனீங்கன்னா என்னோடய வீடியோவில் மேலே செட்டிங்ஸ் இருக்கும். அங்கே போயிட்டு நீங்கள் ஆடியோ ட்ராக் இருக்கும். அந்த ஆடியோ ட்ராக்கில் நீங்கள் வந்துட்டு தமிழ் ஒரிஜினலை கிளிக் பண்ணிங்கன்னா என்னோடய ஒரிஜினல் வாய்ஸ் வந்துடும். சம்டைம்ஸ் ஏஐ மூலமாக பார்த்திங்கன்னா அது வந்துட்டு ட்ரான்ஸ்லேட் பண்ணிவிடுது அது ஆட்டோமேட்டிக்காக. ஸோ உங்களோட செட்டிங்ஸை நீங்கள் மாற்றிங்கனாலே என்னோடய ஒரிஜினல் வாய்ஸ் வந்துடும். பார்த்திங்கன்னா நான் நண்டானம் பண்ணி முடிச்சிட்டேன். அடுத்தது இறால் பெரட்டுறதுக்காக வெங்காயம் தக்காளியெலாம் நல்லா போட்டு வதக்கிட்டு கொஞ்சமாக வந்து நான் பெருங்காயமும் யூஸ் பண்ணிப்பேன். ஏன்னா இறால் வந்து கொஞ்சமாக கேஸ் அப்படிங்கிறதுனால. நம்ம ஊர் இறால்லாம் பார்த்திங்கன்னா சும்மாவே குட்டியாக தான் இருக்கும். சமைச்சோன்னே இன்னும் குட்டியாக மாறிடும். பட் இங்கே உள்ள இறால்லாம் பார்த்திங்கன்னா நல்லா பெருசு பெருசாக இருக்கும். அதனால நான் 3ஆக கட் பண்ணி போடுவேன். அதனால் இதை பார்த்துட்டு என்னடா இவ கஞ்சூஸ் மாதிரி 3ஆக கட் பண்ணி போடுறாளேன்னு நினச்சிக்காதீங்க. அவ்வளோதாங்க, நம்ம மெயின் டிஷ் 2 முடிச்சாச்சு. நண்டானம் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இறால் பெரட்டியாச்சு. இப்போ கொஞ்சமாக லெமன் ரசம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தேன். ஏன்னா நம்ம நண்டு ஆணை வந்து கொஞ்சம் கெட்டியாக தான் பண்ணுவோம். அப்போ ரைஸில் கொஞ்சம் கெட்டியான ஆணத்தை ஊற்றி கொஞ்சம் ரசம் ஊற்றி நம்ம வந்து நல்லா பிணைஞ்சி சாப்பிட்றப்போ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். யாரெல்லாம் அந்த மாதிரி சாப்பிடுவீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஸோ ஃபுல் வேலையை நம்ம பண்ணி முடிச்சாச்சு. முடிச்சுட்டு நானும் ருசைனாவும் ஃப்ரெஷ்ஷப் ஆகி வந்தாச்சு. வந்துட்டு நான் வந்து தொழுதுட்டு இருந்தேன்.
ஸோ ஃபுட் எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. கெஸ்ட்டு வர்றது மட்டும்தான் பாக்கி. நெக்ஸ்ட் டே சண்டே அப்படிங்கிறதுனால இப்போ கசின்ஸ்லாம் வந்துட்டா ருசைன் அவள் கையில் பிடிக்க முடியாது, அவள் ஹோம்ஒர்க் பண்ண மாட்டா. அதனால அவங்க வரத்துக்கு முன்னாடியே சாப்பாடையும் ஊட்டி விட்டுறணும், அதுக்கப்புறம் ஹோம்ஒர்க்கையும் முடிச்சு விட்டுறணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹோம்ஒர்க்கை பண்ண சொல்லிட்டு இருந்தேன். அண்ட் அவளும் பார்த்திங்கன்னா பெருசாக அந்த மாதிரி சல்லெல்லாம் பண்ண மாட்டாள். ஹோம்ஒர்க் பண்ண சொன்னால் உடனே புக் எடுத்து பண்ணிவிடுவா. பெருசாக ஆனோன்னு தான் என்ன கதை அப்படிங்கிறது தெரியும். பிகாஸ் இப்போ உள்ள மாதிரியே பெருசானோன்னையும் இருப்பா அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு தெரியாதுல்ல. ஸோ அதனால சொன்னேன். ஸ்பைசி சாப்பிட மாட்டாள். ஆமாம், ஸ்பைசி சாப்பிட மாட்டாள். ஆமாம். மெனு என்னன்னு பார்த்தீங்கன்னா நண்டானம், இறால் பெரட்டல், முட்டை, மாம்பழம், ரசம், அவ்வளோதான். ஸோ நல்லா சாப்பிட்டுட்டு ரீசெண்டாக மோனோபோலி பிஸ்னஸ் கேம்ஸ் நீங்கள் விளையாண்டுருக்கீங்களா, அதே நீங்கள் கார்டில் விளையாண்டுருக்கீங்களா? ஸோ இந்த கார்டில் தான் நாங்கள் ரீசெண்டாக கசன் தான் வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு அந்த கேம். அது சரி. அதோட நானும் பார்த்திங்கன்னா அந்த கார்டு வாங்கி நாங்கள் எல்லோரும் அந்த மோனோபோலி கேம் தான் விளையாடிட்டு இருந்தோம். ஸோ விளையாடிட்டே டைம் ஓடினதே தெரியல. ஈவினிங்கே ஆயிடுச்சு. அதோட காஃபி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தேன். முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். மொரிஸ் அபாயா பேஜில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 8 அபாயாஸ் ஆர்டர் பண்ணுறவங்களுக்கு அவங்க அபாயாவோட சேர்த்து ஒரு ஹிஜாப் நாங்கள் ஃப்ரீயாக கொடுக்க போகிறோம். இன்னொன்று பர்டிகுலர் சைஸஸ் தான் அவைலபிளாக இருக்குது, மற்றதெல்லாம் சோல்ட் அவுட். ஸோ தெரிஞ்சுக்கிறதுக்கு டிஎம் பண்ணுங்கள். ஸோ இந்த கார்டோட லிங்க் வேணும்னா நான் ப்ராடக்ட் மென்ஷன் பண்ணுறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நாங்கள் இங்கே வந்துட்டு நூனில் தான் வாங்கியிருந்தோம். 14.something AEDக்கு வாங்கியிருந்தோம். என்னோடய ஹஸ்பண்டும் வந்துட்டாங்க. அவங்களுக்கும் காஃபிலாம் போட்டு கொடுத்துட்டு பிஸ்கெட்லாம் வச்சு கொடுத்துட்டு நாங்கள் கேமை விளையாடிட்டு இருந்தோம். பிகாஸ் இது பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸ்டார்டிங் ஏதோ புரியாத மாதிரி இருக்கும், பட் விளையாட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக புரிஞ்சிடும். பயங்கர ஈஸியாக போயிட்டுருக்கும், பயங்கர ஃபன்னாக அண்ட் காம்படிட்டிவாக இருக்கும். ஆஃபீஸ் போயிட்டு வீட்டுக்கு வந்தோடனே உங்கள் ஹஸ்பண்ட் வந்துட்டு ஃபோன்லேயே உட்காந்துருக்காங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி கார்டு வாங்கி வச்சுக்கோங்க. இது 2 பேர் கூட விளையாடலாம். இவனு கூட லைட்டாக போர் அடிக்கும், பட் இந்த கார்டு பார்த்தீங்கன்னா பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கும். வேற வாப்பா கிட்ட டீலிங். விளையாண்டுட்டு இருக்கக்குள்ளேயே ஹஸ்பண்டுக்கு லைட்டாக வந்து காளான் கிரேவிங்ஸ் வந்துருச்சு. அதோட ஸ்வீட் பாஸ்கெட்க்கு போகலாமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. பிகாஸ் எங்கள் ஏரியாவில் அந்த கடையில் மட்டும்தான் காளான் இருக்குது. நம்ம வேணான்னு சொல்லுவோமா, அதோட நாங்கள் எல்லோரும் சேர்ந்து போய் நாங்கள் காளான் அப்புறம் தஹிபூரி அதெல்லாம் போயிட்டு ஒரு அமுக்கிட்டு வந்தோம். ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேன். மறக்காமல் சேனலுக்கு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.